டாக்டர் 2 பேருக்கு வந்துட்டு ஒரே கேன்சர் தான் சொன்னாங்க. ஒரே ஸ்டேஜ் தான் சொன்னாங்க. பட் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரும் ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போது ஒருத்தவங்க பார்த்தா நல்ல ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லா இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த டாக்டர் இன்னும் வேறு ட்ரீட்மெண்ட், இன்னும் நிறைய டெஸ்ட்டு இந்தமாரி சொல்லிட்டே இருக்காங்க. 2 பேருக்கும் ஆனால் வேறு இடத்துல பார்த்தாங்க. பட் இவருக்கும் ஸ்டேஜ் 1 தான் சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டு ஒரேமாரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஏன் 2 பேருக்கும் ஒரே மாரி ரெஸ்பான்ஸ் இல்ல? ஒரே கேன்சர், ஒரே ட்ரீட்மெண்ட் தானே எடுக்குறாங்க. அப்புறம் என்ன? நல்ல டவுட்டு. ஒரே டைப் ஆஃப் கேன்சர், ஒரே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இது நம்ம பார்வையில் இன்னும் நிறைய நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு 45 வயசு, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது. கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் வச்சுக்கோம். கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் கட்டி இருக்குது. 3ஆவது ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, 3ஆவது ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கீமோதெரப்பியும் ரேடியேஷனும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இதேமாரி சினாரியோ இன்னொருத்தவங்க வயசு ஒரு 60 வயசு வச்சுக்கோம். கர்ப்பப்பையில் கட்டி அதேமாரி 3ஆவது ஸ்டேஜ்னு சொன்னாங்க. கீமோ ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, இது நம்ம பார்வையில் பார்க்கும்போது கர்ப்பப்பை கேன்சரு 3ஆவது ஸ்டேஜு ஒரே மாரி தான் தெரியும். இந்த 3ஆவது ஸ்டேஜே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். எதனால் 3ஆவது ஸ்டேஜ்? அது நெறிக்கட்டிக்கு போயிருக்கிறதுனால 3ஆவது ஸ்டேஜா? நமக்கு டிசீஸ் பக்கத்தில் வளர்ந்து பக்கத்தில் இருக்க ஆறுக்குன்னு போயிருக்கிறதுனால 3ஆவது ஸ்டேஜா? இதுமாரி ஒரே ஸ்டேஜ்குள்ளே ஏபிசி இந்தமாரி உட்பிரிவுலாம் இருக்கும். வெளியே பார்க்கும்போது ஸ்டேஜ் 3 அது ஒரே தரம் சொல்லணும். ஸ்டேஜ் 3 வந்து 3 அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது எதனால் ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2வது, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், ஒரே மாதிரி கேன்சர் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் பயாப்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் 2 பேருக்கும் ஒரே டைப் ஆஃப் கேன்சராக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கர்ப்பப்பை புற்றுநோய் 3ஆவது ஸ்டேஜ், அது ஓகே. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவா, இல்லை ஒருத்தவங்களுக்கு அடினோ கார்சினோமாவா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கர்ப்பப்பை புற்றுநோயிலே 3rd ஸ்டேஜுன்னு சொன்னால் கூட அது எதனால் 3rd ஸ்டேஜுங்கிறத பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 பேஷண்ட்டுக்கு கீமோ ரேடியேஷன் கொடுத்தாங்க. ஓகே, இப்போது 2 பேருக்கும் என்ன டோஸில் கொடுத்தாங்க அதை பார்க்கணும். என்ன கீமோதெரப்பி கொடுத்தாங்க, அது என்ன டோஸில் கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 பேருக்கு கீமோதெரப்பி கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கும். இப்போ கர்ப்பப்பை புற்றுநோயில் கீமோதெரப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4-5 கீமோதெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்குது. சிஸ்பிளாட்டின் கொடுக்கலாம், கார்போபிளாட்டின் கொடுக்கலாம், டோசிடாக்சல் கொடுக்கலாம். இந்தமாரி கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் கீமோதெரப்பி கொடுக்குறது. நம்ம பார்வையிலேருந்து எப்படி தெரியும்? கீமோதெரப்பி கொடுத்தாங்க. இப்போ அதில் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற மாரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன டோஸ் கொடுத்தாங்க, என்ன கீமோதெரப்பி கொடுத்தாங்க, அது எவ்வளோ ஃப்ரீக்குவன்சியில் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரே மாதிரி கேன்சர், ஒரே ஸ்டேஜு, ஒருத்தவங்க 2 இடத்துல வித்தியாசமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கேன்சர், என்ன ஸ்டேஜ்லேயே உட்பிரிவு என்ன, அதில் என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க அண்டர்க்ரோ பண்ணாங்க, அதுக்கு அவங்க என்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சு, இதை தவிர லாஸ்ட்டாக ஒரு ஃபியூச்சர். இண்டிவிஜுவலாகவே ஒரே ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம பாடி ரெஸ்பான்ஸுங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? எல்லாருக்கும் தலைவலிக்குது, பேராசிட்டமால் போடுறோம். ஒருத்தவங்களுக்கு 1 மாத்திரை போட்டாலே சரியாயிடும். இல்லை ஒருத்தவங்க சளி பிடிச்சிருக்கு 2 நாள் மாத்திரை போடுவாங்க, சரியாயிடும். ஒருத்தவங்களுக்கு 3 நாள் ஆகும். இது நம்மளோட இம்யூனிட்டியை பொறுத்தும் இருக்குது. ஸோ நம்மளோட இம்யூனிட்டி ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறதும் நம்ம மனசில் எடுத்துக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் கேன்சர், ஸ்டேஜ்லேயே உட்பிரிவு என்ன, அதில் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அது என்ன டோஸில் ரேடியேஷன் கொடுக்குறாங்க, இல்லை கீமோதெரப்பினா என்ன ட்ரக் கொடுத்தாங்க, அது என்ன ஃப்ரீக்குவன்சியில் கொடுத்தாங்க, நம்ம இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் டு அந்த ட்ரீட்மெண்ட் என்ன, நம்மளோட இம்யூனிட்டி என்ன. ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒருத்தவங்க 45 வயசு, ஒருத்தவங்க 60 வயசுன்னு. ஆனால் 2 பேரும் ஒரே ஸ்டேஜ் தான். 45 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கான இம்யூனிட்டி வேறு மாதிரி இருக்கும், 60 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கான இம்யூனிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் வச்சு தான் ஒருத்தவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தே வில் ட்ரீட். ஒரே மாதிரியே இருக்குங்கிறதுனால ஒரே மாதிரியே ரெஸ்பான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லா பிளானுமே நான் பழைய வீடியோவில் சொல்கிற மாரி நம்மளோட கேன்சரை பொறுத்தவரையும் ஒருத்தவங்கள பார்த்து எக்ஸாமின் பண்ணி டெஸ்ட் எடுத்து என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு எழுதிட்டு இண்டிவிஜுவலைஸ் தி கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஒருத்தருக்குமான ட்ரீட்மெண்ட்டுமே வேறு வேறு.
அந்த ஏஜுக்கு அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவும் இருக்கா, அவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கா, இல்லை அவங்களுக்கு எதனால் அந்த கேன்சர் வந்துச்சு, அது என்ன டைப் ஆஃப் கேன்சர், எந்த ஏஜ் குரூப்பில் வந்திருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட்டு எந்த டோஸில் கொடுக்கலாம், என்ன கொடுத்தா அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கிட்னி இஷ்யூஸ் இருக்குது, கீமோவே கொடுக்க முடியல கரெக்டாக. அப்போ 2 பேரும் ஸ்டேஜ் 3 தான் சொன்னாங்க, ஒருத்தவங்களுக்கு ரெஸ்ட் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கவே முடியாதுல்ல. ஸோ நம்ம அதே ரிசல்ட்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இந்தமாரி பல விஷயங்களை வச்சு தான் ஒருத்தவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பிளானுங்கிறது இருக்குது. ட்ரீட்மெண்ட்டோட அல்டிமேட் விஷயம் என்ன, குணப்படுத்துகிறோம். நம்மள்ட்ட என்னென்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி அவங்களோட ஸ்டேஜஸுக்கும் ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேவா, வயசாயிடுச்சு, கீமோதெரப்பி கொடுக்குறது டவுட்ஃபுல். இப்போ நம்ம கையில் வேறு ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது, சர்ஜரி இருக்குது, இம்யூனோதெரப்பி இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, டார்கெட் தெரப்பி, ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் ஒரு கேன்சர் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். நம்மள்ட்ட என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த கேன்சருக்கு என்னென்ன வரும், இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறது, இதை வச்சு லாஸ்ட்டாக எப்படி குணப்படுத்துறது, இவ்வளோ தான் நம்மளோட குணப்படுத்தணும். இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எழுதணும், என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு எழுதணும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி குணப்படுத்துறது என்ன மெத்தடை எப்பப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்து யூ வாண்ட் டு யூஸ். லாஸ்ட்டாக லாஜிஸ்டிக்ஸும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட். ஒருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணும்போதே சர்ஜரி முடிச்சுட்டு கீமோ முடிச்சுட்டு ரேடியேஷன் கொடுக்கணும் பிரஸ்ட் கேன்சரில். ஓகேவா, எதுவுமே மாற்றலை, ஒரே டாக்டர் ஒரே மாதிரி ஒரே இதில் பண்ணுறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சர்ஜரி பண்ணிடுறாங்க, அவங்க சர்ஜரிக்கே நிறைய காசு செலவு பண்ணிட்டாங்க. இப்போ கீமோதெரப்பி அடுத்து போடணும், ஒரு டிலே இன் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம காசு விஷயத்தை மட்டும் பேச வேணாம், ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலையும் சம் ரீசன் எனிதிங் அது எது வேணால் இருந்துட்டு போட்டுமே, ஒரு டிலே இன் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சர்ஜரி முடிச்சிட்டாங்க, நம்ம அடுத்து கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம், சம் இஷ்யூஸ்னால அவங்க ஒரு 2 மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்களுமே ஒன்றும் இல்லையே, அதுக்குள்ளேயே இவங்களுக்கு அந்த ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைமில் கம்ப்ளீட்டும் பண்ணணும்ல. இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது, வெளி கதிர்வீச்சு வச்சாச்சு, அடுத்து உள்கதிர்வீச்சு சிகிச்சை வைக்கணும், குடும்ப சூழ்நிலை இல்லை ஏதோ பிரச்சனை வர முடியல, ஒரு 4 மாதம் கழித்து வைக்கிறோம். இவங்களும் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்தவங்களும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது தானே. ஸோ இந்த மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், என்ன பயாப்சி, அந்த ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டை அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட்டே நம்மளோட பிளான் என்னென்னு எழுதிக்கணும், பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிக்கணும், லாஜிஸ்டிக்ஸும் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடணும். இப்போ இன்சூரன்ஸ் இருக்கா, இங்கே இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணலாம், இங்கே நம்ம இன்சூரன்ஸ் வராது, இதை பேமெண்ட்டில் பண்ணலாம், இல்லை இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம், இந்த இடத்துல ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படும், இந்த இடத்துல ஒன்றும் பெருசாக இருக்காது, இந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், இந்த இடத்துல ஃபுட் இன்டேக் இப்படி இருக்கணும், இந்தமாரி எல்லாமே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுறோம். பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷனில் 20-30% ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டே பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டே எனக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் தெரிலங்க, கட்டி இருந்துச்சுன்னு போனேன், ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, முடிச்சதுக்கப்புறம் 3rd ஸ்டேஜ்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு டாக்டராக கேன்சர் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவே 2 மாதம் ஆயிடுச்சுங்க. இது கரெக்டான மெத்தட் இல்லைல்ல. ஸோ இவங்களுக்கும் நம்ம அந்தளவுக்கு தான் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ சரி, கேன்சர் டாக்டரை பார்த்தாச்சு, அந்த டைம்லேருந்து அவங்களுக்கான பிளான் என்ன, இதெல்லாம் பிளான், இங்கே கீமோ கொடுக்கணும், இங்கே ரேடியேஷன் கொடுக்கணும், இதை முடிச்சுட்டு இங்கே ஹார்மோன் கொடுக்கணும். ஓகே, இது அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஒருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒருத்தருக்குமான ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட். ஒருத்தரை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. அவங்க பிரஸ்ட் கேன்சர், எனக்கு பிரஸ்ட் கேன்சர், 2 பேரும் ஒன்றும் கிடையாது. 2 பேருக்கும் பிரஸ்ட்டில் வந்திருக்குங்கிறத தவிர எதுவும் ஒன்றும் கிடையாது. அதுதான் கரெக்டு. சரியா, ஒருத்தருக்குமான ட்ரீட்மெண்ட்டுமே வேறு தான். என்னென்னங்கிறது அவங்களோட ட்ரீட்டிங் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோ. தேங்க்யூ.